மேல அம்மா மேல எதுவும் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கியா தம்பி நீ? ஆமா. ஹலோ, கம்ப்ளைண்ட் வச்சிருக்கோம் நாங்க, தெரியுமில? அப்பா மேலதான் தெரியும்ல. அப்பா மேல என்னம்மா கம்ப்ளைண்ட்? அடிக்காதே. ஏய், உன்னை போய் யாரா அடிக்க முடியுமாடா? அடிப்பாரு. அது ஒரே ஆள் அப்பா. உன்னை அடிக்கிற ஒரே ஆளு உங்க அப்பா மட்டும்தான்? ஆமா. ஒரு 2-3 டைம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் அடி வாங்குவோம். ஏன்னா 2-3 வாட்டி உனக்கு சொல்லியிருக்காரு, அறிவு இல்ல? அறிவு இருக்கு. தெரியாதா? இரு, நான் மிலிட்டரிக்காரன்ட்ட பேசிட்டு வரேன். தம்பி வணக்கம் தம்பி. ஆமா, நீங்க ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களா உங்க அப்பா மேல? அடிப்பாங்க. சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்காது, அடிப்போம். சாப்பாடு கொடுத்தா நல்லா இல்லைன்னா அப்புறம் நல்லா இல்லாதமா சொல்லுவான். அதுக்கு ஏன் போட்டா சோள தூக்கி போட்டு மிதிக்க? இல்ல பிரியாணி பிடிக்கும்னு சொல்வான். பிரியாணி செஞ்சு கொடுத்தா பிரியாணி நல்லாவே இல்லைன்னு சொல்லுவான். தக்காளி சாதம் வேணும்னு கேட்பானோ? நான் செஞ்சா பிடிக்காதுன்னு சொல்லுவான். அப்பாவை ஃபோன் பண்ணி டாடி எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க டாடின்னு ஓ, சொல்லுவான். கடையில ஏன் உனக்கு பிடிக்கலங்கிறது இப்ப தெரிஞ்சிரும் தம்பி. சொல்லுங்கம்மா, பிரியாணி எப்படிமா செய்யறது? எண்ணெய் போட்டு கடுகு எண்ணெய் போட்டு கடுகு போட்டா அப்ப சரிதான்டா தம்பி, கை விடுறா. பொங்கல் பிடிக்காது. பொங்கலும் பிடிக்காதா? அவர் எல்லாம் பிடிக்கிறத பிடிக்காதுன்னு சொல்றான். அவன் பொங்கல் தான் பிடிக்கும்னு வேண்டி கேட்டு சாப்பிடுவான். பொங்கல் வேணும் எனக்கு. சரி, வேணும்னு சொல்லி மம்மி வெடி வைத்துப்பேன். ஓ, வெறுப்பு. உங்களை வெறுப்பேத்தி பாத்துருக்காங்க இவ்வளவு நேரம். இனிமேட்டு நான் சமைக்கல, உங்க அப்பாவை சமைக்க விடுறேன். வெள்ள கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுல இருக்கலாம் பிடிக்காது. தயவு செய்து என்ன சொல்றோம்னா, நீங்க 2 பேருமே கிளம்பி வேலைக்கு போயிருக்கம்மா. நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அப்படித்தானே தம்பி? ஆமா, தம்பிக்கு கை தட்டுங்க ஒரு அடி. அருமை அருமை.